தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணே அந்த மாதியும் மலப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பாழ்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிரெழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததென அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வென எல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வான். தாயுமான சுவாமிகள் பாடல்கள். பொன்னை மாதிரி தலைப்பு 96வது வகுப்பு 51வது பாடல். மற்றுனக்கு மயக்கம் என்மண் நெஞ்சே கற்றை வாசடை கண்ணுதலோ நருள் பெற்ற பேர் அவரே பெரியோர் எலாம் முற்றும் ஓர்ந்தவர் மூதுரை அர்த்தமே. நெஞ்சமே மனமே, சிவபெருமான் திருவருளை பெற்றவர்களே ஞானிகள். அவர்கள் தான் ஞானிகள். அவர்கள் வாய் நின்று வருகின்ற சொற்கள் ஞான சொற்கள் சொல்லி சொல்றாங்க. இதுதான் அந்த பாட்டுடைய சாரம். இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் தான் ஞானிகள். ஞானி என்ற இறைவனுடைய அருளை பெற்று இருப்பார்கள். அவர்கள் வாய் நின்று எதெல்லாம் வருகின்றதோ, ஆமா, பகர்வது மந்திரம் சொல்லுவார் தாயுமலர் இடத்துல. ஆகவே அதெல்லாம் மந்திரம் தான். அது ஞான சொற்கள் சொல்றார். இறைவனுடைய கழற்கு உருகி உருகாத நெஞ்சு ஆதலின் தன்னுடைய நெஞ்சை வன்னெஞ்சே என்கின்றார். வன்மையான நெஞ்சு, கடுமையான நெஞ்சு, வன்மமுடைய நெஞ்சு. ஆமா, எல்லா நெஞ்சும் அப்படித்தானே இருக்கு. அவரே அவர் சொல்லிக் கொள்கின்றார். இறைவன் கழற்கு உருகி உருகாத நெஞ்சு ஆதலின் வன்னெஞ்சே. இறைவனுடைய சிவபெருமானின் அடியவர்கள் தான் உண்மையில் பெரியர் சொல்றார். ஏன் சுவாமி பெருமாள் பக்தர்கள் இல்லையா கேட்டுறாதீங்க. கடவுளுடைய இறைவனுடைய அடியவர்கள் எல்லாருமே உயர்ந்தார். ஆகவே ஞான வடிவினனாகிய அந்த இறைவனுடைய அருள் பெற்றார்க்கு அவர்களுக்குத்தான் ஞானம் தலைப்படும் சொல்றார். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. நமக்கு எப்போவாவது மனசு அமைதி அடைந்து உருகி இந்த தத்துவ விசாரங்கள்ல மனசு போதுன்னு சொல்லி சொன்னா அது இறையருளும் குருவருளுடைய துணையினால் தான். அது உண்மைதான். அது நாம் தொடர்ந்து அந்த அருள் அனுகிரகத்தினால் செய்த சாதனங்கள் மூலமாக மனம் அமைதி அடைந்திருக்கும். ஜபம், தியானம், பாராயணம், பஜன் இப்படி போன்ற விஷயங்களில் ஈடுபட்ட மனதில் தான், அந்த மனது தான் சத்துவ குணத்துடன் கூடி அமைதி அடைந்திருக்கும். அந்த மனதில் தான் இந்த ஞானமானது வந்து அமையும். இறை வழிபாடே இல்லாமல், அந்த அடியோருடைய உறவு இல்லாமல், சத்சங்கம் இல்லாமல், ஜபம், தியானம் முதலியவைகள் அந்த மனதை ஈடுபடுத்தாத மனது இந்த விஷயத்தில் அழுந்தாது பொருந்தாது என்பது உண்மை. அதான் சொல்றார். ஞானம் அவர்களுக்குத்தான் தலைப்படுமா. அவர்கள் தான் எல்லாம் உணர்ந்தவர்கள்.
யார் எல்லாம் உணர்ந்தவர்கள் சொல்லி சொன்னா, இறைவனுடைய திருவருளால் ஞானத்தை பெற்றவர்கள். அவர்கள் உரையே வேத வாக்காகும், தொன்னூல் பொருளாம் சொல்லிடுறார். தொன்னூல் என்றால் மூதுரை சொல்றார் பாருங்க. ரொம்ப பழைய, இந்த உலகத்திலேயே ரொம்ப பழைய நூலாக இலக்கியமாக சொல்வது நம்முடைய வேதங்கள் தான். அது ரிக்வேதத்தை சொல்றாங்க. காலமே இல்லை அதற்கு, காலத்தை சொல்ல முடியாது, நிர்ணயிக்க முடியாது. இப்படியே வரலாற்று ஆசிரியர் முயற்சி பண்றாங்க காலத்தை நிர்ணயம் பண்றது. ஆனா இந்த வேத வாக்கியங்கள் சப்தங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தோன்றியதால் எப்பொழுதும் எந்த காலத்திலும் சப்த ரூபமாக இருந்து கொண்டிருப்பது. அதை கிரகித்து கொடுத்தவர்கள் தான் நம்முடைய ரிஷி முனிவர்கள். இந்த உலகம், இந்த பிரளயம் இன்னொரு பிரளயம் வந்தாலும் இந்த சப்த ரூபமான இந்த மந்திரங்கள் சப்தங்கள் இருந்து கொண்டே இருக்குமா, அதை நமக்கு கிரகித்து கொடுப்பவர்கள். ஆக எந்த வகையில் பார்த்தாலும் மூதுரை சொல்றாரு பாரு. மூதுரை அர்த்தமே தொன்னூல் பொருளா. அது ஞானியர்கள் வார்த்தை உரையே வேத வாக்காகும். நம்ம சொல்லுவோம் சில நேரத்தில், ஆமா நீ சொன்ன வேத வாக்கா அப்படி சொல்ற பாருங்க. அப்படி என்ன அர்த்தம்? வேதம் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா அதுக்கு மேல அப்பீல் இல்லைன்னு அர்த்தம். அது சொன்னதை அப்படியே ஏற்றுக்கணும்னு சொல்லி அர்த்தம். அதுக்காக ஏற்றுக்கணும்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் சிந்தித்து தான் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அதை சிந்தித்து அது தருகின்ற அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் வரை அல்லது புரிந்து கொள்ளுமாறு நம்முடைய மனதில் அதனுடைய விசாரம் இருக்க வேண்டும். அது சொல்றது இல்லை, நீக்க முடியாது. அதுதான் ரொம்ப நீக்குவதற்கு நமக்கு ரொம்ப அதற்கு என்ன நீக்கவே முடியாது, அவ்வளோதான் அது அர்த்தம். என்ன யோசித்து பார்த்தோம். அதனால தான் சொல்லுவோம், உபநிஷதங்கள் வேதத்தினுடைய ஒரு வார்த்தையுடைய அர்த்தம் நமக்கு புரியல சொல்லி சொன்னால் அவருடைய அர்த்தத்தை நாம் அது சொன்ன விதத்தில் புரிந்து கொள்ளும் வரை நாம் மீண்டும் மீண்டும் விசாரிக்கணுமா, தெரிந்து கொள்ளணுமா, முயற்சி செய்ய வேண்டும், சிந்தனை செய்ய வேண்டும் சொல்லி சொல்லுவார். இதுதான் ஒரு ஆன்மீக சாதகனுடைய மனநிலையாக இருக்க வேண்டும். அதை நீக்க முடியாது, வெரிஃபை பண்ண முடியாது. ஒரு பேப்பரில் ஒரு கருத்து வருதுன்னா இது உண்மையான்னு ஒரு இடத்துல ஃபோன் பண்ணி கேட்டு வெரிஃபை பண்ணலாம். இது நான் வெரிஃபைங் சோர்ஸ், இந்த வெரிஃபை பண்ண முடியாது. ஆகவே நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு குருமுகமாக அமர்ந்து யாரிடத்துல எப்படி கேட்டாலும் இதனுடைய அர்த்தம் நமக்கு புரியுமோ, தாத்பரியம் நிச்சயமாகுமோ, அதுவரை பொறுமையாக அதை புரிந்து கொள்ளும் வரை கேட்பது. வேத வாக்குன்றது நிறைய விஷயம் இருக்கு, இந்த இடத்துல இந்த அளவுக்கு நமக்கு போதும். ஆக அவர்கள் உரையே, பெரியவருடைய உரையே வேத வாக்காகும், தொன்னூல் பொருளா. இது கொண்டுதான் கற்றைவார் சடை கண்ணுதலோன் அருள் பெற்ற பேர் அவரே பெரியோர் சொன்னார். ஜடாமுடியோடு இருக்கக்கூடிய அந்த பெருமான் இருக்காரு, சடை கண்ணுதல், 3 கண்ணுடைய, 3 கண்ணா மும்முதலா சொல்லுவார் இன்னொரு இடத்துல. ஆமா, 3 கண்ணா முத்தொழிலா மும்முதலா என்றும் கருணை பொழி தோன்றலை. அது போல இந்த கற்றைவார் சடர் கண்ணுதலோடு அருள் பெற்ற பேர் அவரே பெரியோர். அவங்க தான் பெரியார், மற்றவங்களாம் பெரியோர்களேன்னு சொல்லி சொல்றாங்க. கண்ணாவாரேனும் என்னை கை குவியாராகில் அந்த மண்ணாவார் நட்பை மதியேன் பராபரங்க சொல்லுவார். தாய்மலர் வார்த்தை நாம இல்லை, ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டிய கண்ணே போல கருதக்கூடியவன். ஆனால் அவன் உன்னை இல்லைன்னு சொல்லி சொன்னா அவங்க யார மண்ணாவார் நட்புன்னு சொல்றாரு. இது என்னென்னோ மண்ணுன்னு சொல்றாங்க தாய்மலர்கள், அந்த மண்ணாவார் நட்பை மதியேன்னு சொல்லி சொல்றாரு. நல்ல பாடல் இது, நிறைய பாடல்கள் தாய்மலர் பராபர கண்ணில். கண்ணாவாரேனும் உன்னை கை குவியாராகி, உன்மேல அன்பு வைத்து பக்தி செலுத்தாத உன்னை நம்பாதவர்கள் அவர்கள் என்னன்னா அந்த மண்ணாவார் நட்பை மதியேன், அவர்கள் நட்பை எனக்கு வேண்டான்றார். நானும் ஒரு மாதிரி நாஸ்திகன் ஆயிடுவேன், நாஸ்திக புத்தி வந்துடும், கூடாதுன்னு சொல்லி சொல்றார். ஏன்னா எல்லா நூல்களும் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனன்னு சொல்றார். இவ்வளவு பெரியவர் மகாத்மாக்கள் அருளாளர்கள் அதிலேயே ஆழ்ந்து பலவிதமான நிறைவு பெற்ற எத்தனையோ கோடி ஞானிகள் மகான்கள் எல்லாம் இறைவனை அப்படி சொல்லும் பொழுது நான் நாஸ்திக புத்தி எனக்கு வந்துடக்கூடாதுன்ற அதில் அவங்க நட்பு வேண்டான்றார். இந்த பழகிறன்றது வேற, ஆனா அவர்களோடு சேராது, நமக்கு அந்த நாஸ்திக பிராந்தி வந்துடும்ன்றார். கற்றைவார் சடை கண்ணுதலோன்னு அருள் பெற்ற பேர் அவரே பெரியோர், எல்லாம் முற்றும் ஓர்ந்தவர் உணர்ந்தவர் மூதுரை அர்த்தமே. அதனாலதான் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரியதே சொல்லி சொன்னார்.
தொண்டருடைய பெருமை இருக்கே. தொண்டர்னா யாரு? இறை அடியார்கள். அடியார் உறவும் அரண் பூசை நேசம். சத்சங்கத்திலே இருப்பவர்கள், துர்ச்சங்கத்துக்கு செல்லாதவர்கள், உன்னுடைய திருவடியே சதா நினைந்து கொண்டிருப்பவர்கள், அல்லது உன்னுடைய பணியிலேயே தொடர்ந்து இருப்பவர்கள், தர்மமாகவும் ஒழுக்கமாகவும் நெறியாகவும் முறையாகவும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் தான். எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும். வெறும் கடவுள் பக்தி இருக்கிறவன் தொண்டர் அப்படிலாம் இல்லை. எல்லா விதத்திலையும் அந்த தொண்டருடைய பெருமை சொல்லவும் பெரிதே சொன்னார். கங்கைவார் சடை கறந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாமணங்கு அடிகளாறு உரித்து தின்னும் புலையரேனும் கங்கைவார் சடை கறந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் யாமணங்கும் கடவுளாறு. இது ஒரு வாச்சகம் இருக்கு. மனிஷா பஞ்சகம் சொல்லும் போது சொல்லும், கேட்டுடுறா இல்லையா? ஒதுங்கி போன்னு சொல்லி சொல்லும் பொழுது, விலகி போன்னு சொல்லி சொல்லும் பொழுது, எது எதை விட்டு விலகி போவது? உடலை விட்டு உடலையா, ஆத்மா விட்டு ஆத்மாவையா? உடலை விட்டு உடல்னா உடல், உன்னுடைய உடலும் ஜடம், என்னுடைய உடலும் ஜடம். ஆத்மா எங்கு நிறைஞ்சது? எது எதை விட்டு விலகி போறதுன்னு கேட்டுருக்கான். அப்புறம் அவங்க ஆதிசங்கர் புரிஞ்சிட்டுது, ஆகா நம்ம அது மற்றவங்க சொன்னா பரவாயில்ல, உங்களை போல மகாத்மாக்கள் சொல்லலாமா விலகி போ? அப்ப சொல்றார், அவன் சண்டாளன் உரித்து தின்னும் புலையரன். ஆன்னு சொல்லிச்சுன்னா பசு மாமிசம் சாப்பிடணும்னு அர்த்தம். அங்க நாயை சமைத்து உண்பவன் சோப்பச்சாக, அது பார்த்துருக்கோம் மனிஷா பஞ்சகத்தில், நல்லா கேட்டிருப்பீங்க. இந்த அறிவை சொன்ன யாராக இருந்தாலும் அவன் தான் என்னோட குருன்னு கடைசியில் அவனை நமஸ்காரம் பண்ணிடுறார். அதுல அவருடைய கிரேட்னஸ் நமக்கு தெரியும். அதுபோல இங்க கங்கைவார் சடை கறந்தார்க்கு அன்பராகில். ஆனா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு, இந்த சம்பவங்கள்லாம் கேட்டுட்டு, இந்த கதையில வரலாறுலாம் கேட்ட பிற்பாடும் நம்ம எங்கன்னா கொஞ்சமாவது மாறி இருக்கிறோமா? அப்ப இதெல்லாம் கதை சொல்றதுக்கா, பேசுறதுக்கு தானா, கடைபிடிக்கிறதுக்கு இல்லையா? இந்த தேசத்துல எல்லாம் இருந்திருக்கு. எல்லா பாடலும் பார்க்கறோம், ராகமா பாடி தாளம் போட்டு முடிச்சிருக்கான். பாடி படித்துளைகள் பாராட்டி நிற்பதற்கோ தேடி என்னை அடிமை சேர்த்தா செப்பாய் பராபரன்னு சொல்றார். தாய்மன்னர் பாடல்கள், சித்தர்கள் பாடல்கள், மற்றெல்லாம் பார்த்தா என்னென்னலாம் வரையறைலாம் வைத்து கொண்டு நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்குமோ எல்லாத்தையும் உடைச்சு, அந்த வரையறையெல்லாம் உடைச்சு தூள் தூள் ஆக்கிடுறாங்க. இந்த உலகத்தை பாடி படித்துளை பாராட்டி நிற்பதற்கோ, நல்லா பாடினப்பா, நல்லா பேசினேன், நல்லா எழுதினேன், நல்லா கவிஞன், அதுக்காக நான் இந்த உலகத்துல வந்தேன்னு சொல்றாரு. அது என்ன ஆயிடுனா, கூட நம்ம தலையில இன்னும் ஒரு 500 கிலோ ஏறி உட்காந்துடும். ஏற்கனவே வெயிட்டு தலை என்னது ஹெட் வெயிட்னுவாங்க. அதனால தான் அடிக்கடி சொல்றது, சாதாரணமா இருக்கும்போதாவது ஒரு 1000 கிலோ இருந்தது தலையில, சன்னியாசி ஆன பிற்பாடு இன்னொரு 10 கிலோ சேர்ந்துடுது, 1010 கிலோ. என்னன்னா, நான் சன்னியாசி. அந்த அந்த எண்ணமும் போன பிற்பாடு தான் இந்த வாழ்க்கைக்கு வரணுன்றது. ஆனா நான் சன்னியாசின்ற வாழ்க்கை முறை ஞாபகத்து இருக்கணும். அது நமக்கு தலைகணத்தை கொடுத்துருக்கணும். எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும், நான் பெரியவனாக்கும், நான் உங்களை விட நான் அப்படி ஆக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பக்குவத்தில் பார்க்கும்போது நம்ம விட அருமையான பக்குவம் உடையவர்கள் கிரகஸ்தர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக பக்குவப்படுத்த வாய்ப்பு இருக்கு. சன்னியாசி ஆகிட்டு பக்குவப்படுத்த வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் நமஸ்காரம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈகோ மேல 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 உட்காந்துக்குது. யாரா பார்த்தா நம்ம நமஸ்காரம் பண்ண, என்ன இன்னைக்கு அவர் வந்து நமஸ்காரம் பண்ணலையே, அந்த எண்ணம் வந்து விடுது. இருக்குது இல்லையா? எல்லாம் இருக்குது தானே, சின்ன பண்ணிக்க வேண்டியது. அப்படிலாம் பண்ணோம்னா அப்புறம் நம்ம எதுக்காக இந்த வாழ்க்கைக்கு வந்தோம் அது வீணாயிடும், போயிடுச்சுன்னு அர்த்தம். அதெல்லாம் தாய்மன்னர் பாடல மட்டும் இல்லை, எல்லா பெரியவங்க வாழ்க்கையிலும் பார்க்கணும். அதனால தான் யாரும் நமஸ்காரம் பண்ண அது எனக்கு இல்லை, அது பகவானுக்கு, அப்படி அந்த எண்ணத்துல மாற்றி விட்டுடணும். அதனால தான் நாராயணன் நாராயணன். ஏன்னா நாராயணன் தான் காப்பாத்துறவர். அதில் என்ன தான் சாமியார் விபூதி வச்சிருந்தா விட யாருக்கும் நமஸ்காரம் பண்ண ஆசீர்வாதம் பண்ண நாராயணா தான் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும். அவருக்கு போயிடணும் அதெல்லாம். இல்லைன்னா அது ஒரு விதமா ஆயிடுது, எங்கேயோ வந்தா எங்கேயோ போறோம். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, பாடி படித்துளையில் பாராட்டி நிற்பதற்கோ தேடியனை அடிமை சேர்த்தாய் செப்பாய் பராபர். இந்த கதையெல்லாம் கேட்குறோம், எல்லா வரலாறையும் பார்க்குறோம். ஆனால் நம்ம மனதில் இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள், இந்த தீண்டாமை, அவன் பெருசு நான் பெருசு,
அவனுக்கு அந்த அறிவுலாம் இருக்காது. இந்த எண்ணமெல்லாம் நம்ம மனதில் இருந்து தூர விலகி போயிடும். எல்லாரும் ஜீவர்களாக பார்க்குற மனநிலவன், எல்லாரும் மனுஷனாக மதிக்கிற மனநிலவன். அவன் வேற, இவன் வேற. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அந்த ஜாதி எண்ணங்கள் போகணும் வேறு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களோ அவர்கள் தான் இப்போ அந்த ஜாதிய உணர்வுகள் அதிகமாக கொண்டவர்களாக இருக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம், பழகும்போது தெரியுது. அது நகர்ப்புறத்தில் அதிகமாக இல்லை, கிராமப்புறங்கள்ல இந்த ஏரியாவில் ஜாஸ்தியாகவே இருக்கு. மூதுரை அர்த்தமே என்பதற்கு அடியவர்கள் திருவாய் நின்றும் உதிக்கும் சொற்களே வேதாந்த உரைகள் என பொருள் கொள்ளலாம். அப்படி ஒரு பொருள் சொல்றாங்க. மூதுரை சொல்றது இங்க வேதம். எல்லா நூலிற்கும் முற்பட்ட நூல் ஆதலினால் மூதுரை சொல்றாங்க. நல்ல வார்த்தை. இந்த பாடலோட திரண்ட கருத்து என்ன சொன்னா, வலிய மனமே மண்ணெஞ்சே உனக்கு இன்னும் அறியாமை ஏன்? இவ்வளோ வன்மையான நெஞ்சமா கொடுமையானவனா இருக்கிற, ஆனால் எதுல இருக்கன்னா அறியாமல் மூழ்கி இருக்க. உனக்கு ஏன் இன்னும் அறியாமை? கற்றையாய் நீண்ட சடையும் நெற்றி கண்ணும் உடைய பெருமானே. அது சொல்றதுதான் அந்த வார்த்தையை சொல்றார். கற்றைவார் சடை கண்ணுதலோ கரைமிடற்று கண்டன் சிவபெருமானுக்கு புறநார் நூல்லே வருது, நீலகண்டன் இல்லையா? அதில் சிவன் வழிபாடோ மற்றதோ இந்த வரலாறுகளோ ரொம்ப புதுசோ யாரோ நார்த்துலேருந்து கைபர் போலன் கணவாயிலேருந்து புகுத்திட்டாங்க அப்படிலாம் இல்லை. ராமரை பற்றி கூட நிறைய பழைய நூல்கள்லாம் சொல்கிறார். திரேதா யுகத்தில் வாழ்ந்தவர், குறைஞ்சது 8-10 வருஷங்கள் இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பிறந்தார் துவாபர யுகம். இப்போ கலியுகம் எவ்வளோ ஆண்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னே வந்து வடக்கில் பிறந்து அயோத்தியில் பிறந்து நம்ம தமிழ்நாட்டு வழியாக நடந்து இலங்கைக்கு போய் ராமேஸ்வரத்துலேருந்து மறுபடியும் திருப்பி போயிருக்கார். இதெல்லாம் வரலாறு, புராணம் இல்லை, வரலாறு. நாள் ஜாஸ்தி ஆகிடுனால அது நடந்திருக்குமான்னு நினைக்கிறோம். அது புராணம் எழுதி முத்திரை குத்திடும் நம்முடைய வரலாறு. இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் அங்கேயே இருக்கு. அவர் வடநாட்டு கடவுள், தென்னாட்டு கடவுள், அவர் மற்ற கடவுள்ல எந்த வெளிநாட்டு கடவுள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி தெரியல. இவரா வடநாட்டு கடவுள், மற்றவங்க வெளிநாட்டு கடவுளா இருக்க. இந்த நாட்டை ஆக்கிரமிச்சவங்களா இருக்காங்களே, இந்த நாட்டை அடிமைப்படுத்தினவங்களா இருக்காங்களே, இந்த நாட்டில் இருந்து சுரண்டிட்டு போனவங்களா இருக்கிறாங்களே, கொள்ளை அடிச்சவங்களா இருக்காங்களே, அப்பெல்லாம் என்ன சொல்றது? இதெல்லாம் ஏதோ ஒரு குரூப் வந்து பிளான் பண்ணி யாரோ ஒருத்தருக்காக இங்க வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு புரியுறதே இல்லை, புரியுது. ஆக நெற்றிக்கண்ணுடைய பெருமானின் திருவருளை பெற்றவர்களே பெரியோர் எனப்படுவர். அவர்கள் கற்றதே வேத பொருளை தான் படிச்சிருப்பாங்க. எனவே அவர்களை முழுதும் உணர்ந்தவர்கள், முழுது உணர்வு உடையவர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. பாட்டின் கருத்து அதுதான். அடுத்து 52வது பாடல். உரை இறந்து உளத்து உள்ள விகாரமாம் திரை கடந்தவர் தேடும் முக்கண் பிரான் பறை நிறந்த பரப்பு எங்கண் அங்கனே கரை கடந்து இன்பமாக கலப்பனே. ஆவரணத்தை தாண்டிய ஞானிகள் தேடும் அந்த பரம்பொருள் சிவபெருமான் சக்தியோடு நிறைந்திருப்பவன் சொல்றார். ஆவரணம் சொன்னா மறைப்பு, ஆவரண சக்தி. ஆக இங்கு உரை இறந்தவர் என்றது மௌன யோகிகளை, ஞானிகளை சொல்ற ஒரு வார்த்தை. இவர்களை எப்படிலாம் இருந்திருப்பாங்க? உரை இறந்தவர் உளத்து உள்ள விகாரமா, அவர் உலகத்துல சில விகாரங்கள். என்ன விகாரங்கள் இங்கு சொல்றாரு பாருங்க. சிற்சில பெரியோர் ஆடலும் பாடலும் செய்தனர். ஆடுவதும் பாடுவதும் ஆனந்தமாக நின்னை தேடுவதும் நின்னடிய செய்கை பராபரமே. தாய்மன்னர் சொல்றார். அவர் அப்படிதான் பண்ணுவாங்களாம். அந்த இறை உணர்வுனால சில நேரத்தில் அந்த உணர்ச்சி ஒன்று மேலிட்டினால அந்த உணர்ச்சிகளை கடந்து பழகாதவர்கள், அந்த உணர்ச்சிகளுக்கு உட்பட்டு விட்டவர்கள் எமோஷனல் ஆடுவாங்க, பாடுவாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னா அந்த இறைவனுடைய அந்த அருளினால் அல்லது அவனுடைய
அருளிலே தோய்ந்து இருக்கக்கூடிய அடியவர்கள் செய்கைன்னு சொல்றார். அதனால அந்த தேசத்தினுடைய கூத்தா இருக்கட்டும், நாடகமா இருக்கட்டும், என்ன விஷயமா இருந்தாலும் எல்லாமே கடவுளோடு சம்பந்தப்பட்டது தான். ஆடுவதும் பாடுவதும் ஆனந்தமாக நின்னை தேடுவது நின்னடியர் செய்கைன்னு சொல்றார். அதில் மனசுல இருக்கிற உணர்வுகள், உணர்ச்சிகள், எமோஷன்ஸ், அதெல்லாம் சில பெரியோர் ஆடலும் பாடலும் செய்தனர். அதனால தான் என்னவோ தெரியல, இந்த காலத்தெல்லாம் கிராமங்கள்லாம் பார்த்தா எல்லா கோயிலும் ஆன்மீக சம்பந்தமே ஆடலும் பாடலும் கன்றாவியா இருக்கு. பார்க்குற சிலதெல்லாம் அங்கே சாமி இருந்தாருன்னா ஓடிடுவார். அன்றைக்கி 2 நாள் லீவ் போட்டு போயிடுவார். நான் அப்புறம் 2 நாள் போட்டு வரேன்னு போயிடுவார். அது இங்கே ரொம்ப சகஜமாக இருக்கு. எப்படி தான் கேட்குறாங்கன்னு தெரியல. எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு பாருங்க நம்முடைய ஆன்மீக விஷயங்கள், கோயில் திருவிழா. சாமி பார்த்த ஆள் இருக்காது, இங்கே தான் இருக்கும் ஆளெல்லாம். அதுக்கு தான் கலெக்ஷனு. 1 லட்சம் கலெக்ஷன் பண்ணால் 5000 ரூபாய் சாமி பூஜைக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க தெரியாது. 95,000 இதுக்கு தான் செலவு பண்ணுறாங்க. சில பெரியோர் ஊடலும் கூடலும் புரிந்தனர். இறைவன் இடத்துல பிணக்கு. ஆமாம், நடக்குது இல்லையா? சாமி சில திட்டுற இல்லை. இங்கே பாரு, ஒரு அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்கள் சரியா பண்ணலை, எனக்கு உடம்பு சரியா இல்லை, உனக்கு இன்னைக்கு நைவேத்தியம் பண்ண மாட்டேன், போ, சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னவங்களாம் இருக்காங்க, பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு பகவான் மேலே. அதுக்கப்புறம் ஐயோ தப்பு இல்லை, சரி உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்க மனசில் இருந்த எமோஷன்ஸ் வெளிப்படும். ஊடலும் கூடலும் புரிந்தனர். சில பெரியோர் வாடலும் தேடலும் உற்றனர். சில பேர் என்ன, வாடினேன் வாடி வருந்தினேன் மனதால் பெருந்துயர் இடும்பையில் கிடந்து சொல்றாரு. வாடுறது, வரலையே போலையே, எப்படி வாடுவது, தேடுவது. தேடினேன் தேடி தேடி என்னுள்ளே கண்டு கொண்டேன்னு சொல்றார். கண்டுகிட்டேன்னு சொல்றார். தேடிக்கிட்டே இருக்கல, தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றார். சில பெரியோர் வாடலும் தேடலும் உற்றனர். சில பெரியோர் உலக விவகாரத்தில் உழன்றனர். அவர்களும் பெரியவங்க தான், அவங்க குறைவானவர்கள் இல்லை. உன்னுடைய நாமத்தை நினைத்து, உன் திருவருளை நினைத்து அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்க்கையிலே விவகாரத்தில் உழன்று கொண்டிருக்கின்றார்கள். தப்பில்லை. என்றாலும் இவர்கள் தான் எனும் தன்மை கடந்து கழன்று, நல்ல வார்த்தையில போடுறார். தான் தான் என்கின்ற தன்மை கடந்தவர், நான் என்கின்ற எண்ணத்தை என்ன கழன்றவர்கள். கழன்றுனா அடிக்கடி சொல்ல மரம் கழண்டு போச்சு, அது வேற, அது இல்லை. சிவபோதத்தால் இவ்வாறு செய்தனர். இறைவனுடைய அந்த உணர்வினால் இதையெல்லாம் செய்தார்கள். உள்ளத்து விகாரமான்றதுக்கு இதெல்லாம் சொல்றார். அவங்க மனசுல எப்படி விகாரம் வரும்? அவர் செய்யற விவகாரங்கள் எதை சார்ந்து இருக்கும்? அதுக்காக இந்த விளக்கத்தை சொல்றார். உரை இறந்து உளத்து உள்ள விகாரமா திரை கடந்தவர் தேடு முக்கட்பிரா. 3 கண்ணுடையவன்னு அவரே சொல்றார். திரை கடந்தவர் சொல்லி சொன்னா அஜ்ஞானத்தை கடந்தவர்னு அர்த்தமா. திரை கடந்தவர்னா அஜ்ஞானத்தை கடந்தவர். ஆடுவதும் பாடுவதும் ஆனந்தமாக நின்னை தேடுவது நின்னுடைய செய்கை சொல்லி பார்த்தோம். உள்ள விகாரமாம் திரை என்றது ஆவரணத்தை, மறைப்பு தன்மையை, அறியாமையை. மனசுல ஏற்கனவே அறியாமை இருக்கு. அறியாமை இருக்கு என்பது கூட நமக்கு தெரியல. சில பேருக்கு அறியாமை இருக்குன்னு தெரியும், சில பேருக்கு அறியாமை இருக்குன்னு கூட தெரியாத ஒரு அறியாமை. என்ன பண்றது? ஆக இப்படிப்பட்டவர்கள் என்னவா, இறைவன் அவர்களுக்கு ஆச்சாரியனாக எழுந்தருளி வந்து உபதேசித்து அருளியதனால் அடியவன் நெஞ்சம் அவனை பற்றி நிற்கின்றது. அதனால் மற்றைய பற்றுக்களினால் உவர்ப்பு உண்டாகின்றதான். அதாவது இறைவனுடைய பற்றில் இருப்பவர்களுக்கு உலக விவகாரங்கள் எல்லாம் அவர்களுக்கு உவர்ப்பு, கசகு, போதும், வேற வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அடியவர்கள் கரை கடந்து இன்பமாக கலப்பனே. கடைசி வரி பார்ப்போம். கரை என்றது அளவின்றி சொல்லி அர்த்தம். கரையில் இன்ப கடலமுதே உன்னை இதுவரையில் வந்து நான் கலந்திலேன்னு சொல்லுவார் இன்னொரு இடத்துல. கரையில் சொன்னா கரை இல்லாத கடலை பார்த்து ஒரு இடத்துல சொல்லுவார், உன்னை யார் இப்படி கரை இல்லாமல் இப்படி கடலாக வைத்திருக்கு? கடலுக்கு கரை கட்ட முடியுமா? அது கரையிலேயா இருக்கு.
ஆக கரை என்பது அளவின்றி என்ற அர்த்தத்தில் வந்தது. ஆக இந்த பாடலை கருத்து பார்ப்போம். பேச்சற்று திரை போல் மறைந்து நிற்கும் எண்ணத்தில் எழும் வேறுபாடுகள் அற்று நிற்பவர்கள். நம்முடைய எண்ணங்களை வரக்கூடிய எல்லா விதமான விவகாரங்கள் விகாரங்கள் இதெல்லாம் விலகி நிற்போர்கள். என்ன அர்த்தம்? அந்த மனதை அந்த அளவிற்கு பண்படுத்தி பக்குவப்படுத்தியவர் சொல்ல அர்த்தம். எதனால் பண்படும் பக்குவப்படும்? தார்மீகமான செயல்கள், நல்ல ஜப அனுஷ்டானங்கள், வாழ்க்கை முறை, நல்ல சத்சங்கம், பாராயணம், இப்படிப்பட்ட நிலைகளினால் அடுத்து இறைவனுடைய நல்ல கல்யாண குணங்களை கேட்டு பேரடி அறிஞர்கள் அதாவது ஞானிகளுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து உணர்ந்து அதனால் மனதில் அந்த அளவிற்கு பக்குவப்பட்டவர் சொல்லி அர்த்தம். பண்பட அற்று நிற்பவர்கள் தேடும் 3 கண்களுடன் கூடிய பெருமானது திருவருட் சக்தி நிறைந்த இடம் எதுவோ அவ்விடத்தில் எல்லையற்ற இன்பமாய் விளங்கும். அப்படி அந்த இடத்துல தான் எல்லையற்று இன்பமா நாம் இருக்க முடியுமா? இருந்தார்களாம். அதனால அதில் நானும் கலந்து உய்வேன் சொல்றார். சிறியன் உய்ந்தேன் உய்ந்தேன் இனி ஒன்று குறைவில்லைன்னே சொல்றார். ஒரு இடத்துல உய்ந்தேன் சொல்லி சொன்னா முழுமை பெற்றேன், நிறைவு பெற்றேன், எனக்கு கேட்டது கிடைத்தது, நிறைவு பெற்றேன்னு அர்த்தம். ஆமா, உய்ந்தேன் கலந்து உய்வேன்னு சொல்றார். உரை இறந்து உளத்துள்ள உக்காரமா திரை கடந்தவர் தேடு முக்கட்பிரான் பறை நிறைந்த பரப்பு எங்கன் அங்கனே கரை கடந்து இன்பமாக கலப்பனே. கரையில் இன்ப கடலமுது இதுவரையில் வந்து என்னை கலந்ததுண்டோ ஒரு இடத்துல கேட்கிறார். அடுத்து 53வது பாடல். கலந்த முக்தி கருதினும் கேட்பினும் நிலங்கள் ஆதியும் நின்றமை போலவே அளந்து போயினும் எண்ணும் அருமறை மலர்ந்த வாய் முக்கண் மாணிக்க ஜோதியே. முக்தி என்ற அந்த மோட்ச நிலையில், நிறைவு நிலையில், குறைவர நிற்கின்ற அந்த நிலையில் மண் முதல் பிருத்திவி முதல் எல்லா தத்துவங்களும் எம்மை போல் அளந்து துன்புற்று போயிடும். இங்க நமக்கு ஒரு வேலையும் இல்லையேன்னு அதுங்களுக்கெல்லாம் கஷ்டமாயிடுச்சான். துன்புற்று இறைவன் ஆன்மாக்கள் உய்வு பெறுதல் பொருட்டு இந்த உலகத்தை படைத்தான். தனு கரண புவன போகம் இதெல்லாம் நம்ம தத்துவ போதத்தில் தமிழ் வேதாந்தத்தில் தத்துவ போதம் சொல்லுவோம். சைவ சித்தாந்த இந்த வார்த்தை அடிக்கடி வரும். இந்த வார்த்தைகள் தனு கரண புவன போகம். தனு என்றால் உடல், கரணம் என்றால் மனசு, புவனம் என்றால் உலகம், போகம் என்றால் நம்ம அனுபவிக்கக்கூடிய இந்த பொருள்கள். போகம்னா பொருள் சொல்லி தனு கரண புவன போகங்களை இறைவன் படைத்தான். இது சைவ சித்தாந்தம் நிறைய அடிக்கடி சொல்லுவார். இந்த போகங்களை தந்து நெறி நின்று வாழ வேத ஆகமங்களை தந்தார் இறைவன். அதை தன் திருவாயால் வகுத்தருளி உரைத்தான். ஆதலினால் இறைவனை அருமறை மலர்ந்த வாய் முக்கண் மாணிக்க ஜோதியே என்றார். எங்க இருக்கு அந்த வார்த்தை பார்க்காதீங்க. அருமறை மலர்ந்த வாய் முக்கண் மாணிக்க ஜோதியே இந்த பாடலுடைய கடைசி வருது. 3வது வரியுடைய கடைசி பகுதியிலிருந்து 4வது வரி வரைக்கும் சொல்றாரு பாருங்க. அருமறை மலர்ந்த வாய் முக்கண் மாணிக்க ஜோதியே. சில நேரம் இந்த பாடல்லாம் ஏதோ மனப்பாடம் பண்ணிடும் படிச்சுட்டு போனால் அந்த அர்த்தம் அவ்வளோ அதிகமாக புரியறதில்லை. ஆழ்ந்து பெரியவருடைய வார்த்தையெல்லாம் சேர்த்து பார்த்தா இதெல்லாம் நமக்கு நல்லா புரிகின்றது. இறைவன் அருள்மேனி உடையவன். அவனுடைய மேனி அருள்மேனி. அந்த அருள்மேனியை தாங்கி அடியார்களுக்கு அருள் செய்ய வரும்பொழுது செக்கர் மேனியனாக தோன்றினான் சொல்றார். பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசி மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழை பாடியுள் மாணிக்கமே அன்னே உனையல்லால் இனி வேறு யாரை நினைக்க. செக்கர் மேனியன். செக்கர்னா பஸ்ல வர செக்கர் இல்ல. சிவந்த மேனியனாக செக்க சிவந்தவனாக தோன்றி அருளினான். ஆதலினாலும் கண்ணுக்கும் மனதுக்கும் இன்பம் தரும்
செவ்வொளி ஆதலினாலும், தங்கத்தை போன்ற நிறத்தை உடைய, எல்லா பேரொளியையும் தன்னுள் ஒடுக்கும் முழு ஒளி, அதுதான் பேரொளி செவ்வொளி சொல்றாங்க. அதனால்தான் மாணிக்க ஜோதியே சொன்னாராம். மாணிக்கத்தினுடைய வெளிச்சம் மாணிக்க ஜோதி. கலந்த முக்தி என்பது இறைவனும் தானும் அந்நியமாக இல்லை, ஒன்றாக ஒன்றுபட்டு இருக்கின்ற தன்மையை. அந்நியம் இல்லை, அனன்ய அனன்ய சிந்த எந்தோமா ஏ ஜனாகான்னு சொல்றார் கீதையில். வேறுபட்ட எண்ணம் இல்லாதவனாக, வேறுபட்டு இல்லாமல் என்னை நினைப்பவனாக, நான் வேறு அது வேறு என்று நினைக்காதவனாக, அதுதான் இங்க சொல்றார். இறைவனும் தானும் அத்துவிதமாக உள்ள நிலையில் என்ன ஆகின்றது, அந்த பிரிதிவி முதல் மண் முதலியாக எல்லா தத்துவங்களும் தோன்றாது, அல்லது எல்லா தத்துவங்களும் இறைவனாகவே உள்ளதை உணர்ந்த நிலையில் விஸ்வரூப தரிசனம். அதுதானே எல்லாம் நான் தான் சொல்லிட்டு எனக்கு கண்ணியமா வேற எதுவும் இல்லை. நிறைய நேரத்தில் நமக்கு ஆத்மா புரியும், பரமாத்மா புரியும், ஆனால் அது ரெண்டும் ஒன்றுன்றது விட பரவாயில்ல, ஒத்துக்கும். இவ்வளோ பெரிய சாலிட் உலகத்தை எங்கே கொண்டு போய் போடுறதுனா அதுவும் நான் தான் சொல்லிடுறார். அப்போதான் அத்வைத சித்திக்கும். அதுவும் வேறாக இல்லை. ஆக இறைவனே ஆக உள்ளதை நிலங்களாதி நின்றமை போலவே அளந்து போயினும் அழகா சொல்ற. கருதினும் கேட்பினும், சிந்தித்தாலும் கேட்டாலும், கலந்த முக்தி கருதினும் கேட்பினும் நிலங்களாதியம் நின்றமை போலவே அளந்து போயினும் என்னும் அருமறை மலர்ந்த வாய்முக்கன் மாணிக்க ஜோதியை. அளந்து போயினுன்றது என்ன அர்த்தம் போட்டிருக்கார் சாமி? துயரம் அடைந்தான், துயருற்றான். என்ன போட்டிருக்கார்? துன்பப்பட்டு. ஆக அரிய வேதங்களை திருவாய் மலர்ந்த அருளிய 3 கண்களுடன் விளங்குகின்ற மாணிக்கம் போன்ற நிறமுடைய சோதி பழம்பே அறிவு பேரொழியே அறிவே பேரறிவே நினது திருவாயில் 2 கலந்த முக்தி குறித்து நினைப்பினும் கேட்பினும். திருவாயில திருவடியில், உன்னுடைய திருவடியில் 2 கலந்த முக்தி குறித்து நினைப்பினும் கேட்பினும். நான் நினைச்சாலும் அதை காதால கேட்டாலும், நிலம் முதலிய பூத்தங்கள் 5 எம்மை போலவே சொல்ல இயலாது என்று சொல்லும். அதுவும் கேட்போம், கேட்டா எங்களுக்கும் தெரியலன்னு சொல்லுமா. என்ன போய் கேட்கறது? எல்லாம் அதுவாக தான் இருக்கு. அடுத்து 54வது பாடல். சோதியாதியனை தொண்டருள் கூட்டியே போதியாத எல்லாம் மெல போதிக்க ஆதி காலத்தில் உன் அடிக்கு ஆம்தவம் ஏது நான் முயன்றேன் முக்கண் எந்தையே. அடியேன்னு உன்னுடைய அடியருள் சேர்த்து அருள வேண்டுகிறேன். அதுதான் இங்க அர்த்தம், இந்த பாட்டுக்கு அர்த்தம். 3 கண்ணுடைய எனது தந்தையே, என் அப்பான்னு சொல்றார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியை சொல்றது போல இங்க தந்தையே, என் முழு முதலே, அடியேனை பரீட்சிக்காமல் என்னை சோதிக்காதுன்னு சொல்றார். என்னை சோதிக்காமல் அடியாருடன் சேர்த்து உபதேசிக்க கூடாத அருமையுடைய பொருள்களை எல்லாம் மெல்ல உபதேசிக்க, சாதாரணமானவர்களுக்கு உபதேசிக்காது நல்ல அடியர்களுக்கு உபதேசித்த அதையெல்லாம் மெல்ல உபதேசிக்க, எனக்கு உபதேசிப்பதற்கு முன்காலத்தில் முன்னே உன்னுடைய திருவடிக்கு தொண்டு செய்யும்படியான உரிமையை எனக்கு நீ இப்போ போதிச்சது என்னன்னா, முன்காலத்தை உனக்கு நான் திருவடிக்கு தொண்டு செய்திருப்பேன்னு சொல்றேன். அதனால தான் மற்றவங்களும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாத அந்த அருமையான உபதேசங்களை எல்லாம் நீ குருவாக வந்திருந்து எனக்கு உபதித்தாய் சொல்ற. இல்லைன்னா கிடைக்காதுன்னு சொல்ற. இல்லைன்னா கிடைக்குமா? மற்றவங்களுக்கு கிடைக்கலையே, எனக்கு கிடைச்சிருக்கு. அது காம் தவம் எதனை நான் முயன்றேன்னு கேட்கிறேன். நான் என்ன தவம் முயன்றேன்? ஒரு தவம் செய்யலேன்னு சொல்றார். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை தான் சான் துயரம் தரும் சொல்றார். கடைமுறை தான்
அதாவது நட்பு பார்க்கறதுக்கும் ஏவலாளாக நாம் அமர்த்தி கொள்வதற்கும் ஒருவனை ஏற்க வேண்டும் என்று ஆராயணும் சொல்றார். இது யாருக்கு? எங்களை போன்ற சிற்றறிவுடையவர்களுக்கு. ஆனா இறைவனே, நீயோ பெரியவன், பேரறிவாளன், எனக்கு அடியேனி சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. நாங்க தான் சிலதான் யோசிப்போம், சிந்தனை பண்ணுவோம். நீ ரொம்ப பெரியவன், பேரறிவாளன், என்னை நீ சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவன் என்ற உள்ளத்தையும் அறியும் தன்மை உனக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது என்னை ஏன் சோதிக்கின்றாய் சொல்லி கேட்கிறார். ஒரு கால் உலகிற்கு காட்ட வேண்டி சோதித்தாய். ஆனால் இந்த பாட்டுல அவ்வளவு அர்த்தம் இல்லை. நீ உலகத்துக்கு என்னை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக என்னை சோதித்தாய். ஆனால் அப்படித்தானே 63 அந்த வரலாறு முழுக்க பெரிய புராணத்துல அது யாருடைய வரலாறா இருந்தாலும் அவர்கள் செய்த அந்த உயர்ந்த பக்தியை வெளிப்படுத்துவதற்காக கடைசியில ஒரு கடுமையான சோதனைகளை வெளிப்படுத்தி காட்டுறார். அந்த இளையான்குடி மாற நாயனாரா இருக்கட்டும், திருநீலகண்ட நாயனாரா இருக்கட்டும், அதாவது சாக்கிய நாயனார் இருக்கட்டும், எல்லாருடைய கடைசியில் அவர்களை வெளிப்படுத்தி தான் ஆட்கொண்டு உலக மக்களுக்கு அவர்களை காட்டி தந்தார். அது எதற்கென்றால் நமக்கும் அப்படி ஒரு எண்ணத்தை வரவழைப்பதற்காக, அடியர்களை நான் கைவிட மாட்டேன் என்பதற்காகவும். ஆகவே இந்த சோதனை கடுமையா இருக்கும். அப்படி என்னை ரொம்ப சோதிச்சுன்னா நான் தவறிடுவோம்பான்னு சொல்றார். என்னை ரொம்ப சோதிக்காத, தாங்க மாட்டேன்னு சொல்றார். தவறியே விடுவேன். ஆகவே என்னை பரீட்சிக்காமல் நின் அடியவன் ஆக்கி தொண்டருள் சேர்க்க வேண்டும் சொல்றார். என்னை ரொம்ப சோதிக்காத, நீ பேரறிவாளன், என்னுடைய உள்ளம் தெரியும், என்னுடைய உழைப்பு மனதிலுடைய அந்த தன்மை உனக்கு புரியும், துக்கம் துயரம் தெரியும். ஆகவே தொண்டருள் சேர்க்க வேண்டும், அதிகம் சோதிக்காத சொல்றார். சோதியாதனை தொண்டருள் கூட்டியே சொல்றார். இங்கதான் இருக்கு அந்த வார்த்தையெல்லாம், இங்கதான் இருக்கு. சோதியாது என தொண்டருள் கூட்டியே போதியாது எல்லாம் எல்லாம் போதிக்க ஆதி காலத்தில் உன் அடிக்காம் தவம். இப்படிலாம் என்னை போதிப்பதற்கு, சோதிக்காமல் என்னை போதனை செய்வதற்கு ஆதி காலத்தில் நானே என்ன தவம் செய்தேன், ஏது நான் முயன்றேன் முக்கண் எந்தையே. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்ல நெல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்ல நெல்லேன், நாளாறு கண்ணிடைந்து அப்ப வல்ல நெல்லேன், இனி ஆளாவது எங்கனே காலத்தி அப்பருக்கு. அவங்களாம் அப்படிலாம் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன்? கல்லால் அடித்தும் கல்லால் எறிந்தும் கைவில்லால் அடித்தும் கனிமுறை சொல்லால் துதித்தும் தொண்டரினமெல்லாம் பிழைத்தனர். எல்லாம் அப்படிலாம் பழிச்சாங்களே. அன்பற்ற நான் இது எழுதி செய்கிறேன், கொல்லா வரதே நேர் நின்ற முக்கண் குருமணியே. தொண்டர் குழாத்தில் கூடியிருத்தலே சிவப்பேற்றிற்கு ஏது, அடியாரோடு சேர்ந்திருப்பது. அதுதான் தொண்டருள் கூட்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பாட்டு இருக்கு, அதுக்கு அவங்கெல்லாம் கேட்ட ஒரு மணிவாசர் பாடல் தான் பாருங்க. உடையாள் ஒன்றன் நடுவிருத்தி உடையாள் நடுவு நீ இருத்தி அடியே நடுவில் இரு இருப்பதானால் அடியேனுள் அடியார் நடுவுள் இருக்கும் அருள் புரியா. நீ என்ன பண்ணோம்? நீ அடியார் நடுவுல இருக்கிற, என்னையும் அப்படி இருக்க வைன்னு சொல்லி கேட்கிற, எனக்கு அந்த அருளை புரின்னு சொல்ற. இது முக்தி பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய சிவையே சிவ அந்த வார்த்தைக்கும் சொல்லுவாங்க. உடையாள் ஒன்றன் நடு அருகிரு. சி என்பது சிவம், வா என்பது சக்தி, சிவ. அடுத்து பாருங்க, அடியே நடுவில் இருவீரும். நான் இருக்கேன், அதுக்கு அடுத்து யா, நீங்க 2 பேர் இருக்கணும். சிவ சிவ ஏ என்பது ஜீவனை குறிப்பது சிவ. உங்க 2 பேருக்கு நடுவில். இது திருவருட்பயன்ல சைவ சித்தாந்த நூல்களில் திருவருட்பயன்ல அழகா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். அந்த வார்த்தை சரியா பொருந்தி வரும். சிவைய சிவ, இது முக்தி பஞ்சாட்சரம் சொல்லுவாங்க. சி என்பது சிவன், வா என்பது சக்தி, யா என்பது ஜீவன். அடுத்து பாருங்க, அடுத்து அப்பாவும் இருக்காரு, அப்புறம் சிவய சிவ, சிவைய சிவ சிவைய சிவ. அது ஒரு பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுகின்ற ஒரு பழக்கம். அது ஒரு மடங்கள்ல மற்ற இடத்துலாம் அப்படி ஒரு சம்பிரதாயத்தை தான் சொல்லுவாங்க. அந்த பாடல் திருவருட்பயன் ஒரு நூல் குறள் வடிவில் இருக்கும் சைவ சித்தாந்த அந்த நூல்கள்ல.
எனக்கு அப்படி அருள் புரின்னு கேட்குறாரு. இந்த பாடல் இது மணிவாசகர் பாடல் இருந்தாலும் கூட அதில் ரொம்ப அழகான அர்த்தம் அப்படி வருது. உடையாள் ஒன்றன் நடு இருத்தி, உடையாள் நடுவு நீ இருத்தி, அடியே நடுவில் இறுதியிரும் இருப்பதானால். இந்த பக்கமும் சிவ, அந்த பக்கம் சிவ, உங்களுக்கு நடுவில் நான் இருக்கணும்னு கேட்குறாரு. வா ஏ சி, வயசி சி சி, இப்படிலாம் மறக்கணும். இந்த வார்த்தையை மாற்றி மாற்றி போடுறது ரொம்ப குழம்பாதுங்க, யோசிக்காதுங்க, இல்லைன்னு தெரியல விட்டுடுங்க. போதியாதன என்பது இவன் பக்குவன் அல்லன் என்று தள்ளிவிடாது. சிறியருக்கு எளிதில் போதிக்க கூடாத அரும்பெரும் ரகசியத்தை என்று இங்க அர்த்தம் சொல்றார். பக்குவம் இல்லாதிருத்தலால் பக்குவிகளுக்கு போதிக்கக்கூடிய ஞானம் என்னுடைய கருத்தில் இருக்குமாறு போதிக்க வேண்டும் சொல்றார். எனக்கு பக்குவம் இல்லை, நீ பக்குவிகளுக்கு போதித்த அந்த ஞானம் என் மனசுல இருக்கிறா போல போதிக்க வேண்டும் சொல்லி கேட்கிறேன். இப்படிலாம் கேட்கிறார் சார். அதெல்லாம் என்னோட மனசுல இருக்குது, எனக்கு அவ்வளவு பக்குவம் இல்லைப்பா, போதில்ல, இருந்தாலும் அதுக்காக என்னை விட்டுடாது, என்னை இங்கு விட்டுடாது. நீ பக்குவிகளுக்கு என்ன போதிச்சு அதையே போதிக்க வேண்டும். உன்னுடைய போதனைகள்னா நானும் அந்த அளவுக்கு வந்துடுவேன்னு சொல்லி சொல்றேன். போதிக்க வேண்டும், அதைத்தான் மெல போதிக்க என்றார். ஆதி காலம் என்பது ஜனனம் எடுத்த காலத்தை குறித்ததா? ஆதி காலத்தில் என்னை ஆண்டனை. ஆதி காலம் எந்த காலம்? நான் ஜனனம் எடுத்தது, என்று நீ அன்று நான், அதையும் சொல்லிடுறார். முற்பிறவி என்றும் கூட எடுத்துக்கொள்ளலாம் சொல்றார். தந்தை தன் மகனுக்கு போதித்து கல்வி புகட்டி அவனை முந்தி இருக்க செய்தல் கடமை. அதுபோல் இறைவா நீயும் அடியேனுக்கு போதித்து முக்தியில் முந்தி இருக்க செய்ன்னு கேட்கிறார். முக்தியில் முந்தி இருக்க செய், அதையே முக்கண் எந்தையே தந்தை மகற்காற்று நின்று அவையத்து முந்தி இருப்ப செயல். இது எங்க சொல்றார்? திருக்குறள். இந்த பாடல் கருத்து பாவம். 3 கண்ணுடைய எம் தந்தையே சோதித்து பார்க்காது என்னை உன் தொண்டர்களோடு சேர்த்து கொண்டு போதிக்க இயலாத அனைத்தையும் மெல்ல போதிக்க முற்காலத்தில் உன் அடிமையாகி நான் என்ன தவம் செய்திருந்தேனோ. சுருக்கமா இருக்கு இந்த பாடல் கருத்து. இந்த வார்த்தைகள் 3 கண்ணுடைய எம் எந்தையே சோதித்து பார்க்காது உன்னை என் தொண்டர்களோடு சேர்த்து கொண்டு, என்னை உன் தொண்டர்களோடு சேர்த்து கொண்டு போதிக்க இயலாத அனைத்தையும் மெல்ல போதிக்க. அது ரொம்ப முக்கியம். மெல்ல போதிக்கிறதுல முக்கியம். ஒரு குருவானவர் சிஷ்யனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது, பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுது தனக்கு தெரிஞ்ச எல்லாவற்றும் ஹை ஸ்டாண்டர்ட்ல சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. மெதுவாக அவனுக்கு போதிக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பெரிய வைக்கப்போர் இருக்கு. அது எப்படி அந்த பெரிய வைக்கப்போர் போட்டிருப்பாங்க? கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு அவ்வளவு பெரிய போர் ஆக்கியிருப்பாங்க. அதுபோல குருவானவர் மெதுவாக அவனுடைய இயல்பு, புரிந்து கொள்ளும் தன்மை, அவனுடைய பக்குவம், அதை அறிந்து மெதுவாக போதித்து கடைசியில் பார்த்தா வைக்கப்போர் எப்படி பெருசா இருக்கும், அது போல எல்லாவற்றையும் நுணுக்கமும் சொல்லி கொடுத்திருப்பார். அதுதான் ஒரு குருவுக்கு இருக்க வேண்டிய, ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டியது. ஆசிரியர் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல தான் இருப்பார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் PhD கூட பண்ணியிருப்பார். அவர் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் சொல்லிக் கொடுக்கும் என்ன பண்ணணும், அதுக்கேற்றவள் சொல்லிக் கொடுக்கணும். இன்னொன்று இருக்குது இல்லை, PhD படித்த ஆசிரியர், பேராசிரியர் 1ஆம் கிளாஸ் மாணவர்கள் பாடம் எடுக்க முடியாது. ஏன்னு தெரியுங்களா? அவருக்கு ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டார், அதனால முடியாது. அதனால 1ஆம் கிளாஸ் டீச்சர் ரொம்ப உசந்தவங்க தான். ஏன் தெரியுங்களா? அந்த அளவுக்கு இறங்கி அதுக்கு எழுத்துல பதிவு வைக்கிறாங்களே. அதனால தான் பாருங்க 1ஆவது கிளாஸ்ல 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த டீச்சர் நமக்கு தனி ஒரு அன்பு இருக்கும். இப்பவும் பார்த்தோம்னா ஞாபகம் இருந்தா அவங்க நமஸ்காரம் பண்ணும். அது ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஒரு நிலையில் இருக்குங்க இல்லையா? அது மெல்ல போதித்து அந்த வார்த்தைக்காக சொல்ல வேண்டிய, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படி சொன்னா அடுத்த நாளைக்கு ஓடி போடுவான் சிஷ்யன். என்னென்னவோ சொல்றாரு, நமக்கு ஒன்றுமே புரியலப்பா, இப்படிதான் சொல்லுவாரு, நமக்கு வேண்டாம்ப்பா, இந்த சங்காத்தமா வேண்டாம் ஓடி. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. மெல்ல போதித்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து, எதை முன்ன சொல்லணும், எதை பின்ன சொல்லணும், எதை எப்போ சொல்லணும், ஏன் சொல்லணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு உபதேசம் பண்ணக்கூட குரு அப்படி சொல்லி கொடுத்தாதான் நம்ம உட்கார்ந்து மெதுவா படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வருவோம். அப்படிதானே வளர்றோம், மெதுவா தானே வளர்றோம். பிறந்த 5ஆவது நாள் பெரிய ஆள் ஆகிட்டுமா என்ன?
அதுபோல தான் அறிவிலும் அப்படிதான், மெதுவா அப்படி. நல்ல எனக்கு அந்த உதாரணம் பிடிச்சி. போர் போடுறது, வைக்க போர் போட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பெரிய போரா போட்டு. யாரோ ஒரு சினிமாவில் கேட்டாங்க, மதுரையில் இந்த மீனாட்சி அம்மன் கோபுரத்தை பார்த்து எப்படி கட்டி நிமித்தி வச்சாங்க யாருன்னு சொல்லி கேட்டாங்க. அது போல இல்லாம இந்த மதுரை வேற படத்துல கேட்பாங்க அந்த அம்மா, அது போல அப்படி இல்லாம மெதுவா ஒரு கல்ல. அதனால தான் சொல்லுவாங்க, எங்க குருநாதரங்களுக்கு கட்டடம் கட்டி சொல்லி கொடுத்தாருன்னு. என்ன, ஒரு கல்லை வச்சு அளவு பார்த்து அதில் சிமெண்ட் எல்லாம் உள்ள பூச்சி அடுத்த கல்லை வச்சு அப்படியா கட்டி பூசி இப்போ பார்த்தா அவ்வளோ பெரிய கட்டடமா இருக்கு. அது போல பொறுமையா சொல்லி கொடுத்தாரு தான் கட்டடம் கட்டி சொல்லி கொடுத்தாரு அர்த்தம். இல்லை கட்டடம் கட்டி அதில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாரு அர்த்தம் இல்லை, மரத்தடியில் கூட உட்கார வச்சு சொல்லி கொடுத்துருப்பார், அது வேற விஷயம். அந்த காலத்தை பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான். போதிக்க இயலாத அனைத்தையும் மெல்ல போதிக்க முற்காலத்தில் உன் அடிமையாகிய நான் என்ன தவம் செய்திருந்தேனோ, என்ன தவம் செய்தனே நெஞ்சமே சொல்றாரு பாரு. இதெல்லாம் தவம் செய்யாது நமக்கு இதெல்லாம் கிடைக்காது. நமக்கு சாதாரணமாக கிடைக்கிறதுனால மகிமை நமக்கு புரியல. இதுக்குள்ள ஏதோ செய்திருந்தா தான் நாம் இப்படிலாம் வார்த்தைகளை காதில் கேட்டு இந்த விஷயங்கள்லாம் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு பல பேர் கிடைக்கலையே. சேரவாரம் ஜெகத்திரன் கூப்பிட்டா கூட வரலையே இல்லையா? சில பேருக்கு தானே கிடைச்சிருக்கு. சிவபோகமனும் பெருன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமா ஏக உருவாய் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றார், ஐயோன்றார். நம்ம ஐயோன்னு எப்போ சொல்லுவோம்? ரொம்ப அவலமாவோ இல்லை கிடைக்காது யாரை வந்து வாங்கல சொன்னாவோ இப்படி இருக்கு, ஐயோ யாரை வரலேன்னு நினைப்போம் இல்லையா? பார்லிமெண்ட் இது இதோட கேட்டுட்டு இருந்தோம், ஒருத்தர் அனுப்பியிருந்தேன். நிர்மலா சீதாராமன் 2 வாரத்தை சொல்ல ஐயோ ஐயோன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம சொல்லி கேட்டேன், அதுல அப்படின்னு அர்த்தம். சரியா கேட்க மாட்டீங்களா, புரிஞ்சிக்க மாட்டீங்களா, இப்படி பேசுறீங்களே, இப்படி அக்கறமா பேசுற அர்த்தமா என்ன தெரியல. அந்த மாதிரி உபயோகப்பட்ட ஐயோ ஐயோன்னு சொல்லுது அந்த வார்த்தை. எனக்கு இந்த வார்த்தை ஞாபகம் வருது. இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் முழுவதும் புசிப்பதற்கு சேர வாரம் ஜெகத்து சிவபோகமனும் பெரு இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்வார், அந்தோ இது அதிசயம்தான் சமயம் போல் என்று அறிஞர்களை நடுவரி அணிமாதி வந்தாடி திருபவருக்கும் பேசாமோனும் வைத்திருந்த மாதவருக்கும் மற்றும் இந்திராதி போக நலம் பெற்ற பேருக்கு இதுவென்று தாயகம் வேறு இல்லை. அந்த சிதம்பரத்தை பற்றி சொல்லும்போது அது பேசுறார். இங்க என்ன இருக்கு, எல்லாம் வெளியே என்ன எச்சமயத்தவரும் அந்த இறைஞ்சான் இருப்பார். அங்க எந்த சமயம் இருக்குன்னு கேட்கிறார். அங்க சிவனும் இல்லை, விஷ்ணுவும் இல்லை, எதுவும் இல்லை, வெளி சொல்றார். அங்க என்ன சமயம் இருக்கு? ஆத்மாவில் என்ன சமயம் இருக்கு? பிரம்மத்துல என்ன சமயம் இருக்கு? எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு நிலையில நமக்கு இந்த சமய தத்துவத்தை புரிய வச்சு மோட்சத்தை கொடுக்குறாங்க, புரிய வைக்கிறார். அடுத்து 55வது பாடல். எந்த நாளைக்கும் ஈன்றருள் தாயன வந்த சீரருள் வாழ்க என்று உண்ணுவேன் சிந்தை நோக்கம் தெரிந்து குறிப்பிலாம் தந்து காக்கும் தயா முக்கண் ஆதியே. அடியவர்களை காத்தருள் செய்யும் இறைவனே, மெய்ப்பொருளே, அன்னை போல் வந்து காத்தருளிய ஒரு திருவருள் வாழ்ந்திருப்பதாக வாழ்த்து சொல்றார். அன்னை போல என்னை காப்பாத்தின உன்னுடைய திருவருளுக்கு அது என்று வாழ்ந்திருக்கட்டும். எதுக்கு என்ன, இன்னும் வரக்கூடிய அடியவர்களுக்கு அருள் புரியணும் இல்லையா, அவங்களுக்கு வேணுமே. இந்த ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு முதல் குழந்தை பிறந்தது, அப்புறம் 2வது குழந்தை பிறந்தது. இந்த முதல் குழந்தை சொல்லிச்சான், இப்பெல்லாம் என்ன சரியா கவனிக்கிறது இல்லை, உங்க அன்பு எல்லாம் தம்பி மேலதான் இருக்குன்னு சொல்லிச்சான். அது போல எனக்கு உன்னுடைய அருளை கொடுத்துட்டு அந்த அருள் வாழ்ந்து இருக்கட்டும். என்ன இன்னும் வரக்கூடியவர்கள் அருள் புரியணுமே. நீ அது குழந்தை அதுக்கு தெரியல. இந்த இடத்துல முதிர்ந்த பக்தன் ஆகினால அந்த அருள் வாழ்ந்து இருக்கட்டும் வாழ்த்துகின்றார் சொல்லலாம். இன்னும் வருபவர்களுக்கு வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொல்லலாம். ஆக அடியாருடைய மனக்கருத்தை அறிந்து அதற்கேற்ப குறிப்பு காட்டி காத்து அருள் செய்யும் 3 கண்ணுடைய முதல்வனே,
காத்து அருள் செய்யும் மூன்று கண்ணுடைய முதல்வனே, எக்காலத்தும் பெற்ற தாய் போல் வந்து உதவும் என்னுடைய சிறந்த அருள். எந்த காலத்தும் சிலர் காலத்துல தான் நமக்கு அன்பு செய்வாங்க, உதவி செய்வாங்க. தாய் மட்டும்தான் எந்த காலத்தும் செய்யுமா. அதுதான் அந்த வார்த்தை அழகா போடுறேன். எந்த நாளைக்கும் ஈன்று அருள் தாயென. எந்த காலத்து ஈன்று அருள் பெற்ற தாயை போல, தாயை போல கருணை உள்ளவான்னு சொல்றார். தாய் போல கருணை இந்த உலகத்தை வேற எதுக்குமே எங்கேயுமே இல்லை. அது நிறைய மகான்கள் எல்லாம் உணர்ந்து ரொம்ப நெகிழ்ந்து இருக்கிறாங்க தாயுடைய அருளை. அந்த உலகத்திற்கு எல்லா ஜனங்களுக்கும் அந்த இந்த உண்மை புரிஞ்சுதுன்னா, எந்த அம்மாவாவது நாம் என்ன பண்ண மாட்டோம், அன்னை இல்லத்துக்கு கொண்டு விடுமா. அவர் சொன்னார், வீட்டின் பெயர் அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம். அங்கே போனால் அன்னை இருக்க மாட்டாங்க. அம்மா அன்னை எங்கே இருப்பாங்கன்னா சீனியர் சிட்டிசன் ஹோமில் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் அது நாமும் தான், நாம் எல்லாரும் தான். நாம் நம்ம பையனை மட்டும் நினைக்க வேணாம், நாம் மட்டும் என்ன அந்த அளவுக்கு பண்ணிட்டோம் அதையும் யோசிக்கணும். அந்த அளவுக்கு நாம் செய்திருந்தோம், நம்ம மனசு ஒரு குற்ற உணர்வு இல்லாத இருக்கும். என்னோட தாயை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன், நல்லா செய்தேன், பெருசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்ற வரணும். இல்லைன்னா மனசில் ஒரு குற்ற உணர்வு தான். அது இருக்கும்போது நம்ம வர்றதில்லை. தாயொத்து அடியாருக்கு தாயை போல ஒரு கருணை உள்ளவான்னு சொல்லி கேட்கிறார். தாராதவர்களெல்லாம் தந்தர்ல மௌனியா தாயனைய கருணை காட்டி தாயை போல் கருணை உடையவான்னு சொல்லி சொல்றார். அந்த பாருங்க, அடியாருடைய மனக்கருத்தை அறிந்து அதற்கேற்ப குறிப்பு காட்டி காத்தருள் செய்யும் மூன்று கண்ணுடைய முதல்வனே, எந்த காலத்து பெற்ற தாய் போல் வந்து உதவும் என்னுடைய சிறந்த அருள் வாழ வேண்டும் என்று நான் நினைப்பேன். இறைவன் ஆன்மாக்களுக்கு அனாதி காலம் தொட்டு கருணை கொண்டு தனு காரண போன போகங்களை தந்து உய்விக்க அருள் செய்கின்றான். ஆதலினால் எந்த நாளைக்கும் ஈன்றருள் தாயென. இந்த வார்த்தையில மனசு நல்லா இருக்கணும். எந்த காலத்து ஈன்றருள் இந்த வார்த்தையை போடுறார். பெற்ற தாய் சொல்றார். ஆனாலும் இன்னொன்னு சொல்ற, பெற்ற தாய் தனி மகம் மறந்தாலும் மறக்குமா? அது மறந்தா கூட சொல்றார், நடக்காது. அப்படி மறந்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை நான் மறக்கேனே. பெற்ற தாய் தனி மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மகன் மறந்தாலும், பெற்ற தாய் தனி மகன் மறந்தாலும் மகனை பெற்ற தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உடலை மேவிய உயிர் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் தனை மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்க நமசிவாயத்தை நான் மற வேண்டும். தாய் பிள்ளைய மறந்தாலும் பிள்ளை தாயை மறந்தாலும், படிச்ச படிப்பு நம்ம மனசுல இருந்து மறந்து போனாலும் நற்றவத்தவர்கள் உயர்ந்த தவத்தவர்கள் உள்ளிருந்து ஓங்குகின்ற நமசிவாயம் என்ற பஞ்சாட்சரம் இருக்கு, அதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்றேன். உன்னை கொண்டு உரைகள் மீது உரசுமாப்போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரசி கொண்டேன்னு சொல்லி சொல்றார் ஆழ்வார். பொண்ணை எப்படி உரசி பார்த்து 10 பார்த்தா என்ன தெரிஞ்சுக்கணும், அது போல உன்னை கொண்டு அங்கேயாவது 4 வருஷம் ஒருத்தன் என்ன சொல்லுவான், அப்பா தங்க என்னுடையது நல்லா உரசிட போறேன் குறைச்சிட போறேன்னு இல்லையா. ஆனா நான் என்ன பண்ணேன், உன்னை கொண்டு ஒரு திருநாமம் என்பதை என்னுடைய நாக்கு என்ற ஒன்றில் உரசி கொண்டேன். உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரசி கொண்டேன். மாற்றே பார்க்காத உரசி கொண்டேன். 24 கேரட் தங்கம் சொக்க தங்கம் உரசி கொண்டேன் சொல்றார் ஆழ்வார். இதெல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டும். இல்லை என்றால் என்ன ஆகிடும் சொல்றார், நாத்தழுக்க நாஸ்திகம் பேசின்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல நாத்தழும் பேர் நாஸ்திகம் பேசணும்னு சொல்லி சொல்றார். இதெல்லாம் பேசுனதுதான் இந்த தேசம். அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் உள்ளதுதான் இந்த தேசம். அதை விட்டுட்டு என்னென்னவோ இலக்கியம் என்னென்னவோ சொல்லி இதெல்லாம் சொல்றதுக்கோ மற்றதுக்கோ சூழ்நிலை இல்லை, வேற மாதிரி ஆகி என்னவோ கடவுளுடைய கருணை இருந்ததுன்னா இதெல்லாம் ஒரு கால வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் மற்ற விஷயங்கள்லாம் வரணும். ஆமாம் வரணும், வந்தே ஆகணும், வேற வழி இல்லை. இதெல்லாம் சொன்ன தேசத்தில் தான் 70 வருஷமா நாஸ்திகம் பேசுறது. நாத்தழுக்க நாஸ்திகம் பேசி சொல்லி சொன்னார். ஆக இறைவன் எல்லார் உள்ளத்தும் உரைகின்ற ஜோதியாதலின் நீ என் நெஞ்சத்து இருந்து என் எண்ணமெல்லாம் அறிவை. ஆகவே என் விருப்பத்தை முற்றுவித்தல் உனக்கு அரிதன்று. என்னுடைய எண்ணத்தை தெரிகின்றது, அதை நீ முழுமையாக்க வேண்டும், முற்றுவித்தல் வேண்டும். ஆக சிந்தை நோக்கம் தெரிந்து குறிப்பெல்லாம் தந்து காக்கும்
தயா முக்கண் ஆதியே. ரொம்ப அழகா சொல்றாங்க. தாயாய் மாணிக்க வாசிய பாருங்க, தாயாய் முளையை தருவானே தாராதொழிந்தால் சவளையா. என்னால் அழகான பாடல் இது. நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்குதியே தாயே என்றும் தாள் அடைந்தே. இந்த பாடல் வரையில நம்ம மனசுல அப்படியே உருக்கணும். அம்மா நமக்கு பால் கொடுக்காத போயிருந்தா அந்த காலத்து என்ன நினைச்சிருப்போம்? அமுல் இருந்ததா, வேற இருந்ததா, என்ன இருந்தது? நான் பிறக்கும் போதே நம்முடைய தாயின் இடத்துல நமக்கு தேவையான உணவை அதே அளவுல பதப்படுத்தி வச்சிருந்தானே, நம்ம கொடுத்தாலே. ரொம்ப அழகா சொல், தாயாய் முளையை தருவானே தாராதொழிந்தால் சவளையா. சவளை பிள்ளையா போயிருப்பேன். நாயேன் கழிந்து போவேனோ, அழிந்து போவேனோ, கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்குதியே தாயே என்றும் தாள் அடைந்தேன்னு சொல்றார். என்ன அவன் ஈன்று வரும் தாயின்னு சொன்னதா இத்தனை வரிகள். உள்ளும் உள்ளத்து உள்ளானே உள்ளும் எல்லாம் தருவானே அப்படின்னு சொல்றாரு. என் உள்ளத்துல நீ இருக்கிறவன், என் உள்ளம் எதை நினைக்கின்றது அதையெல்லாம் நீ தருபவன் சொல்லி சொல்றார். வேற மாதிரி சொல்லுவார், எண்ணியதெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்லி சொல்றார். பாடல் கருத்து பார்ப்போம். அடியார்களுடைய மனக்கருத்தை அறிந்து அதற்கேற்ப குறிப்பு காட்டி காத்து அருள் செய்யும் மூன்று கண்ணுடைய முதல்வனே எக்காலத்தும் பெற்ற தாய் போல் வந்து உதவும் எனது சிறந்த அருள் வாழ வேண்டும் என்று நான் நினைப்பேன் சொல்றார். எந்த காலத்தும் உன்னுடைய அருள் எனக்கு இருக்கும் என்று, இந்த சிறந்த அருள் இருக்கும், அது இன்னும் வாழ வேண்டும் என்று நான் நினைப்பேன் சொல்லி சொல்றார். 56வது பாடல். கண்ணகன்ற இக்காசினி ஊடு எங்கும் பெண்ணோடு ஆண் முதலாம் என் பிறவியை என்னவோ அரிது ஏழை கதி பெறும் வண்ணம் முக்கண்மணி வந்து காக்குமே. எத்தனையோ ஜென்மங்களை எடுத்து விட்டேன், அடியேனுக்கு முக்தி தந்து காத்தருளுங்கள். எத்தனையோ ஜென்மம் எடுத்துட்டோமான, விசாலமான இந்த பூமியினுள்ளே எல்லா இடங்களிலும் நான் என்னவா பிறக்கல? ஆணா பிறக்கலையா, பெண்ணா பிறக்கலையா, ஆடா பிறக்கலையா, மாடா பிறக்கலையா, என்னவா பிறக்கல? நான் எல்லாம் பிறந்தேன். இங்க பெண்ணான் என்று பிறந்தேன்னு சொல்றார். இந்த பிறகுல ஆணா இருக்கும், இந்த பிறகுல பெண்ணா இருக்கும், அந்த முன்பிறகுல என்னவா பிறந்தேன்? எல்லாம் பிறந்திருப்பேன். வாரியவசம் அழகா சொல்லு. எந்த மொழி நான் பேசல, எந்த நாட்டுல பிறக்கல, ஊரானந்தம் பெற்ற பேரானந்தம் சுற்று உறவானந்தம் தாய்மனை 2ஆம் பாட்டுல சொல்லிட்டாரு. எத்தனை ஊர்ல பிறந்திருக்கேன், எத்தனை சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன், எத்தனை மொழி பேசியிருப்பேன், எல்லாம் பண்ணியிருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பிறவியில இல்லையா? இந்த பிறவில தெரியல, எவ்வளவுதான். இந்த பிறவில தமிழ்நாட்டுல மதுரையில பிறந்து தமிழ் பேசிட்டு இருப்பேன். ஊர்ல எத்தனை பாஷை, எத்தனை ஊர்ல பிறந்திருப்பேன் தெரியல. ஆக ஆண் பெண் முதலிய என் அடியேனுடைய பிறப்புகளை கணக்கிடலாம் என்றாலோ அது இயலாத செயல். அருமையாக பலமுறை ஆணாக பலமுறை பெண்ணாக பிறந்திருப்பேன்ப்பா, பலமுறை 4 காலில் நடந்திருப்பேன். எப்படி இருந்திருப்பேன் யாருக்கு தெரியும்? மரமா நின்று இருந்திருப்பேன். ஏழை அறிவிலியாகி அடியேன் முக்தியை, அந்த முக்தி பேர் அடையும் வண்ணம் 3 கண்களுடைய மாணிக்கம் போன்ற மேனி நிறம் அப்படி எழுந்தருளி வந்து காத்தருள வேண்டும் சொல்றார். இந்த காசினின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. புராண கதை ஒண்ணு. பரசுராமர் என்ன பண்ணார்? சத்திரிய அரசர்களை எல்லாம் கொன்று பூமியை தனதாக்கி கொண்டு பிற்பாடு என்ன பண்ணார்? அத காஷ்யபர் என்ற முனிவருக்கு தானம் பண்ணிட்டார். கஷ்யபர் என்ற முனிவர். அதனால அதனால் உலகத்துக்கு காசினின்னு பேர் வந்துச்சான். தாய்மனர் போட்ட ஒரு வார்த்தைக்கு அங்க அர்த்தம் எடுத்துட்டு போறாங்க. தன்னுடைய அப்பாவை கொண்டுட்டாங்க இல்லையா, காத்திய வீரியார்ஜுன் அந்த குழுவெல்லாம் வந்து, அப்போ அவங்க அம்மா ஒவ்வொன்று கதறி மார்பில் எடுத்து அழுது கொண்டு இருந்தாங்க.
பரசுராமர் வந்து பார்த்தாரா, இது செய்தவன் யாருன்னா அந்த தலைமுறையே இல்லாத பண்ணி சத்திரியர்கள் இந்த பூமியில இல்லாத பண்ணிடுன்னு புறப்பட்டார் இந்த பரசு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு. அதனாலதான் சொல்லுவாங்க, அது எப்படி தெரியல, தசரதருக்கு பண்ணிட்டு இருக்கிறார் கொள்றதுக்காக. அப்போ ஒரு நேதி இருக்கான், திருமணமாகி கையில அந்த கங்கனை பிரிக்கும் தான் அவனை கொல்லக்கூடாதான். 365 நாளும் வந்து ஒரு வாரம் டெய்லி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அது எந்த அளவுக்கு உண்மையை தெரியாது, சத்திரியர்கள் இல்லையா. அது இருந்துன்னா பண்ண மாட்டேன், டெய்லி ஒரு வாரம். அப்புறம் அவரே சலிச்சு போயிட்டாருன்னு தெரியல. அப்படி இந்த பூமியை ஜெயிச்சு கஷ்யப முனிவர் கொடுத்துட்டாரா. அந்த காஷ்மீரே சொல்றாங்க, கஷ்யப முனிவர் இடம் தான் காஷ்மீர். இன்னைக்கு அவன் நம்மளுதுன்னு சொல்றான், நாம தான் அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். எது காஷ்மீர் வந்து கஷ்யப முனிவருடைய கேத்திரம். அது உலகத்தே அப்படி சொல்றோம், காஷ்மீருக்கு விசேஷம், கஷ்யபருடைய பூமி அது காஷ்மீர். ஒவ்வொரு தேசத்துக்கும் பேர் வந்ததுக்கு பெரிய ஒரு சரித்திர தொடர்பு உண்டு. எல்லாத்துக்கும் நம்ம புராணமா கதையா சும்மா கற்பனையா நினைச்சது தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமா நினைச்சிட்டு இருந்தோம். இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி அதான் ரொம்ப அழகா சொல்றார். உயிர்களுக்கு ஜென்மம் பல, இந்த ஜென்ம சம்சாரத்தை கடந்துதான் இறைவனை நாம் அறிய வேண்டும், அடைய வேண்டும், அவனை சார வேண்டும். ஆக வினையினால் எய்தும் இப்பிறவி நோயை நீக்க மூல நோய் தீர்க்கும் முதல்வன் திருவடியை நாம் அடைய வேண்டும். இது கொண்டுதான் பெண்ணோடு ஆண் முதலாம் என் பிறவியை என்னவோ அறிந்து சொல்ல, என்னால் எண்ணியே பார்க்க முடியாததாக இருக்கு, என் பிறவியை என்ன தொலையாது. பகவத்கீதையிலே அர்ஜுனனை பகவானுக்கு கேட்டுக்கலாம். பகவான் தான் அவதாரத்தை அந்த இடத்துல சொல்றார், நான் இந்த ஞானத்தை முன்ன விவசாயம் சொன்னேன், அவருக்கு சொன்னேன், இவருக்கு சொன்னேன்னு சொல்றார். சூரியனுக்கெல்லாம் சொன்னேன்னு சொல்லிடுறேன், விவசாயம்னா சூரியன். சந்தேகம் வந்தது அர்ஜுனனுக்கு, இப்போ நாம 2 பேரும் இப்போ பிறந்திருக்கிறீங்க, சூரியன் எப்போ வந்தவர், அவருக்கு சொன்னேன்னு சொல்லி சொன்னேன், இந்த கருத்தை நான் எப்படி எடுத்துக்கிறது? ஏன் கிருஷ்ணா கப்சா விடுறீங்க மெட்ராஸ் பாஷையில்? ஒரு வாரத்தில் பண்ணால் அப்படி நீங்கள் என்ன தப்பு பொய் சொல்கிற போல வருது, பொய்ன்னு சொல்லலை, அது எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு கேட்குறான். அப்போதான் பகவான் சொல்றார், எத்தனை பிறவி நீ எடுத்தாயோ அது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நானும் நான் எப்படிலாம் பிறந்தேன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதுன்னு சொல்லி, ஆகவே நான் என்ன அவதாரம் என்ற அந்த இடத்துல தான் தன்னைத்தானே வெளிப்படுத்துகின்றார், தன்னை ஒரு அவதாரமாக அவங்க சொல்லுகின்றார். கீதையில பார்க்கிறோம். ஆக பெண்ணோடு ஆண் முதலாம் என் பிறவியை என்னவோ அறியுது, எனக்கு தெரியாது எத்தனை பிறந்தனா, பகவானே உனக்கு தெரியும். புல்லாகி பூடா எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன்னு சொல்றாரு பாருங்க. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்னு சொல்லி சொல்றார். அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ, எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னை எத்தனை எத்தனை ஜென்மமோ, மூடனாகி அடியேனும் அறிந்திலே, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ என் செய்வேன் கட்சியை கம்பெனி. யார் பாடினது? கட்சியை கம்பெனி வந்தால் பட்டினதார் தான் பாடியிருப்பார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பர ஈஸ்வரரை பார்த்து பாடுறது. காஞ்சிபுரத்தில் 2 பெருமாள் இருக்காங்க, ஒருத்தர் வரதராஜ பெருமாள், ஒருத்தர் ஏகாம்பர ஈஸ்வரர். ஏகாம்பர ஈஸ்வரர் பக்தர்களை பெருத்தவராம், ஜனத்துல பெருத்தவர். வரதராஜ பெருமாள் பணத்துல பெருத்தவர். ஏன்னா பெருமாள் கோயில் எப்பவுமே நல்ல முழு அலங்காரத்தோட இருப்பாரு, நல்ல ஜலத்துல பெருத்தவர், பணத்துல. அந்த ஊர்ல அதை சொல்லுவாங்க விசேஷமா. 2 விசேஷமான காஞ்சிபுரத்துல இருக்கு. கட்சியே கம்பெனி, கட்சின்னு சொல்லி சொன்னா காஞ்சிபுரத்துல. மேலும் விஷயங்கள் அடுத்த பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே, ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம்
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.